ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஸ்நாக்ஸ் இது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்களும் டீ டைமில் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுற ஒரு ஸ்நாக்ஸ் தான். ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு 1 கப் நிறைய நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது நான் கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இனி இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்தது இந்த ஓமப்பொடிக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். எனக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சரியாக இருந்தது. அடுத்ததாக காரத்துக்காக நான் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இனி இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இந்த மாவில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறோம். எந்த ஆயில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் சேர்த்தா போதும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை நல்லா பிசைய போகிறோம். நம்ம இடியாப்ப மாவு பிசைஞ்சு வைக்கிறது மாதிரி பார்த்து தண்ணி கரெக்டாக சேர்த்து பிசையணும். இதை நம்ம பிசைஞ்சு முடிக்கும்போது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். அடுத்தது இடியாப்ப அச்சு எடுத்துடலாம். ஓமப்பொடிக்கு சின்ன சின்னதாக இருக்கிற அந்த ஹோல் இருக்கிற இடியாப்ப அச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த மாவை சேர்த்துடலாம். இனி நம்ம ஃப்ரை பேன் ஒன்று எடுத்து சூடாக வச்சிடலாம். சூடானதும் எண்ணெய் நம்ம தேவையான அளவு சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாக விட்டுறலாம். எண்ணெய் சூடாயிருச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பீஸ் இந்த கடலை மாவு நம்ம விரவி வச்சுருந்தது கொஞ்சம் சேர்க்குறேன். பாருங்கள், அடியில் ஒட்டாமல் அது மிதந்துட்டுருக்கு. நல்லா எண்ணெயும் சூடாயிருச்சு. இனி நம்ம ஓமப்பொடி பிழிஞ்சு எண்ணெயில் சேர்த்துடலாம். இனி இந்த இடியாப்ப அச்சை அப்படியே சுற்றி சுற்றி அந்த ஃப்ரை பேன் முழுக்க படுற மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி பரவலாக நம்ம பிழிஞ்சு விடணும். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி விட்டுறலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்லேயே நமக்கு ஃப்ரை ஆயிரும். அதை திருப்பி போட கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி திருப்பி போட்டு அடுத்த சைடும் நமக்கு ஒரு 30 செகண்டு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு நமக்கு ஃப்ரை ஆகி ரெடி ஆயிரும். இனி எடுத்துடலாம். நமக்கு ரெடி ஆயிருச்சு. இனி இதை எண்ணெய் வடிகிறதுக்காக நான் ஒரு பவுலில் வைக்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் எல்லாம் போன பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனி இந்த ஓமப்பொடியை பொடிச்சிடலாம். நமக்கு எந்த மாதிரி அளவில் வேணுமோ அந்த மாதிரி லைட்டாக பொடிச்சு விட்டாச்சுன்னா ஓமப்பொடி ரெடி ஆயிரும். இது கூட கருவேப்பிலை இலைகளை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே கருவேப்பிலை இலைகள் சேர்க்கல. அதுக்கு பதிலாக நிலக்கடலையை நம்ம இந்த ஓமப்பொடி செய்த அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நான் இந்த ஓமப்பொடியில் சேர்க்குறேன். ரொம்பவே சிம்பிளாக நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.